ஆசியான் மாநாட்டில் அமெரிக்க சீன அதிபர்களுடன் பிரதமர் மன்மோகன் சிங் ஆலோசனை. அணுசக்தி, வர்த்தகம், எல்லை பிரச்சினை குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. பால் பேருந்து கட்டணத்தை தொடர்ந்து மின் கட்டணமும் விரைவில் உயரப்போகிறது. தமிழக மக்கள் கடும் அதிர்ச்சி. கூடங்குளத்தில் மத்திய குழு நடத்திய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. சந்தேகங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்று போராட்டக் குழு குற்றச்சாட்டு. பிரதமர் வேட்பாளர் அத்வானியா? ஜஸ்வந்த் சிங் கருத்தால் பாஜகவில் பரபரப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மன்மோகன் சிங் சீனாவுடனான உறவை மேம்படுத்துவது குறித்து வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷியா நாட்டின் பாலி தீவில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு 19வது உச்சி மாநாடும், கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு 6வது உச்சி மாநாடும் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்ள அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா, புரூனி, கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் உள்ளிட்ட 15 நாடுகளின் பிரதமர்கள் மற்றும் அதிபர்கள் பாலித்தீவு சென்றுள்ளனர். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை பிரதமர் மன்மோகன் சிங் இன்று சந்தித்து பேசினார். கடந்த 2008ஆம் ஆண்டு இந்தியா, அமெரிக்கா இடையே போடப்பட்ட அணு ஆயுத ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து இருவரும் விவாதித்ததாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து ஆப்கான் பிரச்சினை, பொருளாதார தேக்க நிலை மற்றும் சர்வதேச அரசியல் நிலவரங்கள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினார்கள். இதேபோல் சீன அதிபர் வென்ஜியோபோவையும் பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேசினார். சீனாவுடனான நல்லுறவு, வர்த்தக மேம்பாடு மற்றும் எல்லை பிரச்சினை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆசிய நாடுகள் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு இந்தியா, சீனா ஒத்துழைக்க வேண்டும் என்று இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக தெரிவித்தனர். We have had very good meetings. I've always enjoyed meeting Premier Wen Jiabao, and both of us have agreed that we must work hard to further strengthen, widen and deepen our relations between our two countries. இந்தோனேஷிய சுற்றுப்பயணம் முடிந்ததும் பிரதமர் மன்மோகன் சிங் சிங்கப்பூர் செல்ல இருக்கிறார். ஆவின் பால், பேருந்து கட்டணம் ஆகியவற்றை தொடர்ந்து மின்சார கட்டணமும் உயர்த்தப்படக்கூடும் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம் 40,500 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டத்தில் இயங்குவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் பல மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மின்வெட்டு நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு ஏற்ப அண்மையில் மீண்டும் அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆவின் பால் மற்றும் பேருந்து கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டதைப் போலவே மின்சார கட்டணமும் உயர்த்தப்படக்கூடும் என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது மின் கட்டணம் குறைந்தபட்சம் ஒரு யூனிட்டுக்கு 70 காசாகவும் அதிகபட்சம் ₹4.70 உள்ளது. இந்த குறைந்தபட்ச மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹1.50 உயர்த்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே மின்வெட்டு, ஆவின் பால் மற்றும் பேருந்து கட்டண உயர்வால் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ள தமிழக மக்களுக்கு மின் கட்டணமும் உயரக்கூடும் என்று வெளியாகியுள்ள செய்தியால் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலைய பாதுகாப்பு தொடர்பாக மத்திய குழு நடத்திய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வலியுறுத்தி அணு உலை எதிர்ப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இடிந்த கரையில் 3வது கட்டமாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் கூடங்குளம் அணு உலையின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு சார்பில் நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி முதற்கட்ட ஆய்வை மேற்கொண்ட இந்த நிபுணர் குழு மீண்டும் கடந்த 15ஆம் தேதியன்று 2ஆம் கட்ட ஆய்வை மேற்கொண்டது. அணு உலையின் கட்டுமானம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் இன்று காலை மத்திய நிபுணர் குழுவினர் நெல்லை மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்தினார்கள். பின்பு மாநில அரசின் குழுவினருடனும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் போராட்ட குழுவினரின் கேள்விகளுக்கு மத்திய குழுவினர் விளக்கம் அளித்தனர். இந்த பேச்சுவார்த்தையில் தங்களது கேள்விகளுக்கு மத்திய குழுவினர் தெளிவாக பதில் அளிக்கவில்லை என்று மாநில குழுவைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. இதற்கிடையே கூடங்குளம் அணுமின் நிலையம் மிகவும் பாதுகாப்பாக கட்டப்பட்டுள்ளது என்றும், ஆனால் போராட்டக்காரர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க முடியாது என்றும் மத்திய குழு தலைவர் முத்துநாயகம் தெரிவித்துள்ளார். போராட்ட குழுவினர் தேவையில்லாத சந்தேகங்களை எழுப்புவதாகவும்,
கூடங்குளம் அணுவலை சம்பந்தமான அரசு ஒப்பந்தம் மற்றும் வரைபடங்களை எல்லாம் கேட்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் பதவிக்கு அத்வானி தான் முன்னிறுத்தப்படுவார் என்று பாஜகவின் மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் தெரிவித்துள்ள கருத்து அந்த கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக நாடு முழுவதும் ரத யாத்திரை நடத்தி வரும் பாஜக மூத்த தலைவர் அத்வானி தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தனது யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு விரைவில் இடைத்தேர்தல் வரக்கூடும் என்றும் அந்த தேர்தலில் பாஜக சார்பில் அத்வானி பிரதமர் பதவிக்கு நிறுத்தப்படுவார் என்றும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜஸ்வந்த் சிங் தெரிவித்துள்ளார். அத்வானி பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதை RSS அமைப்பு விரும்பாத நிலையில் ஜஸ்வந்த் சிங்கின் இந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. RSS அமைப்பு பாஜக சார்பில் நரேந்திர மோடியை பிரதமர் பதவிக்கு நிறுத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அத்வானி பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுவார் என்ற ஜஸ்வந்த் சிங்கின் கருத்து அந்த கட்சியினரிடையே பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. மாவோயிஸ்டுகளின் தாக்குதல் பட்டியலில் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இருப்பதாக புலனாய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்க மாநிலம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரை ராணுவ வீரர்கள், போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் மாவோயிஸ்டுகளின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் மாவோயிஸ்டுகள் தங்களது கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் துப்பாக்கி கலாச்சாரத்தை கைவிட வேண்டும் என்றும் மத்திய மற்றும் மேற்கு வங்க மாநில அரசுகளின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவோயிஸ்டுக்கு எதிராக மம்தா பானர்ஜி சிறப்பு அதிரடி படையை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதால் அவர் மீது தாக்குதல் நடத்த மாவோயிஸ்டுகள் திட்டமிட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநில அரசுடனான பேச்சுவார்த்தை அண்மையில் முறிந்ததை அடுத்து மாவோயிஸ்டுகள் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது என்று மாநில புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மம்தா பானர்ஜிக்கு வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பால் விலை உயர்வையும் பேருந்து கட்டண உயர்வையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சை ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்து 6 மாதமே ஆகியுள்ள நிலையில் பால் விலை மற்றும் பேருந்து கட்டணங்களை தாறுமாறாக உயர்த்தியுள்ளது. இதற்கு தமிழகம் முழுவதிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சை ரயில் நிலையத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசு நியாயம் தானா, நியாயம் தானா, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, மின் கட்டண உயர்வுக்கு. இதேபோல் பேருந்து கட்டணம் மற்றும் பால் விலை உயர்வை கண்டித்து திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் தடியடி நடத்தி ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை கலைத்தனர். மேலும் பேருந்து உயர்வை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த கட்டண உயர்வு குறித்து திருப்பூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் TK ரங்கராஜன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த கட்டண உயர்வின் மூலம் தமிழக அரசு 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு மக்கள் மீது புதிய வரிகளை சுமத்தி உள்ளது என்று கூறியுள்ளார். இந்த கட்டண உயர்விற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கூறும் காரணங்கள் பொருத்தமானவை அல்ல என்றும், யாரையும் கலந்து பேசாமல் தன்னிச்சையாக விலை உயர்வை அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். பால், போக்குவரத்து, மின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை. எந்த மக்கள் அவரையும் அவருடைய தோழமை கட்சிகளையும் நம்பி வாக்களித்தார்களோ அவர்களுக்கு அவர் உரிய மரியாதை அளிக்கவில்லை. பேருந்து கட்டண உயர்விற்கு நாமக்கல் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வருவாயின் பெரும் பகுதியை பால் மற்றும் பேருந்து கட்டணத்திற்கே கொடுக்க வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக பதவியேற்றுக் கொண்ட ஞான தேசிகன் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை டெல்லியில் இன்று சந்தித்து பேசினார். தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த தங்கபாலு மாற்றப்பட்டு ஞான தேசிகன் புதிய தலைவராக அண்மையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து டெல்லி சென்ற அவர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஞான தேசிகன் மத்திய அரசு வழங்கும் நிதியை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தினார். மேலும் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும், மற்ற மாநிலங்களைப் போலவே தமிழகத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு பால் விலை மற்றும் போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்தியிருப்பது
சாதாரண மக்களை வெகுவாக பாதித்துள்ளது என்றும் ஞானதேசிகன் அப்போது குறிப்பிட்டார். மத்திய அரசை குறை கூறுவது தவறு. மத்திய அரசு அதிகமான நிதியை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக. மாநில அரசுக்கென்று விற்பனை வரி இருக்கிறது, கலால் வரி இருக்கிறது. ஆகவே வருகிற நிதி ஆதாரத்தை நிர்வாக திறமையோடு சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. கடலூரில் பள்ளி குழந்தைகள் சென்ற ஆட்டோ விபத்தில் சிக்கியது. குடிபோதையில் ஆட்டோ ஓட்டியவருக்கு போலீஸ் வலைவீச்சு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பு. தமிழகத்தில் கனமழை தொடரும். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.